ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? ஏன் எனக்கு இப்படி பேசிட்டாங்கன்ட்டு யோசிச்சு அப்செட் ஆகிட்டு எத்தனையோ நாளா கடத்திட்டு ஒத்தனா நீங்களும். அப்போ கொஞ்சம் பேசலாமா? உங்ககிட்ட நல்லா பேசிட்டு பின்னால் தப்பாக பேசுகிறவங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு உங்களை பற்றியே தேடி பேசுகிற ஒரு கூட்டம். உங்களோட பேசும்போது நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டும் அதையே திருப்பி பின்னாடி தப்பாக பேசுகிறவங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அப்செட் ஆகிறவங்க, நீங்கள் அப்செட்டாக இருந்தால் ஹெப்பி ஆகிறவங்கன்னு பல கூட்டம், நெகட்டிவான கூட்டம் எங்களை சுற்றி காணப்படுற. ஆனால் இவங்க எல்லார பற்றியும் பண்ணிவிட்டு ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு உங்களை காலத்தை கடத்த வேணாம். லெட் தெம் டாக். அவங்க எல்லாரையுமே அவங்க பண்ணுற வேலையை அப்படியே பண்ண விட்டுட்டு அது உங்களை எஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறதை மட்டும் உங்கள் பொறுப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் worry பண்ணுற வரைக்கும் தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு விளங்கும். எப்போ யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், ஐ டோன்ட் கேர் அப்படின்ற நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்களோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எஃபெக்டே பண்ணாது. ஸோ எங்களை சுற்றிக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் எங்களை எஃபெக்ட் பண்ணணுமா இல்லையான்றதை முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் தான். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த விஷயங்கள் உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுறதுன்றது. யாரும் எங்களை பற்றி தப்பாக பேசினேன்னு எங்களுக்கு எந்த விஷயமுமே குறைய போகிறதும் இல்லை. என்ன அதே மாதிரி எங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க, இல்லை எங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு எந்த விஷயத்தாலையும் எங்களுக்கு எந்த விஷயமுமே அதிகரிக்க போகிறதும் இல்லை. நாம் செய்கிற வேலையால் நாங்கள் எங்களோட வேலையை எவ்வளோ தூரம் செய்கிறோம், எப்படி நாங்கள் வாழ்கிறோம், எங்களோட லைஃப்பை நாங்கள் எப்படி நடத்திட்டு போகிறோன்றதை வச்சு தான் எங்களோட லைஃப்க்கு ஒரு நல்ல விஷயம் சேர்றதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதோ எங்களோட கையில் தான் இருக்குது. இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலும். ஒன்று அவங்க வாழ்ந்த சூழல், இல்லை அவங்களோட ட்ரோமாஸ், இப்படின்னு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இவங்க எல்லாரையும் மாற்றுறதோ எங்களோட வேலை இல்லை. பட் இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் worry பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட விலை மதிக்க முடியாத நேரத்தையும் நாளையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதெல்லாமே எந்த வகையிலையுமே உங்களை எஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் உங்களோட லைஃப், உங்கள் கோல்ஸ், நீங்கள் உங்களோட லைஃப்பில் முன்னேற்றத்துக்கோ நீங்கள் உங்களோட நிம்மதிக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் உங்களோட நோக்கமாக வச்சு வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சுற்றிக்கிற எந்த நெகட்டிவ் திங்ஸுமே உங்களை எஃபெக்ட் பண்ண நீங்கள் எல்லோவ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட வேலை, உங்களோட கோல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வாழுங்க. சுற்றி இருக்கிறவங்களோட செயலோ பேச்சோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை எஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. லெட் தெம் டாக் யுவர் லைஃப்.